Hello friends, welcome to Divesh Fashion. இன்னைக்கு நம்ம ஒரு heavy work bridal blouse பார்க்க போறோம். பாத்துக்கோங்க, இது வந்துட்டு elbow sleeve full view. இதுல என்னென்ன work பண்ணிருக்கோன்றதை நான் இப்போ உங்களுக்கு explain பண்ண போறேன். பாத்தீங்கன்னா first sleeve border as usual எப்பவுமே போல ஒரு 3 lines chain stitch வந்துட்டு gold silk thread வச்சு போட்டுருக்கோம். அதுக்கு gold ஜரி வச்சு போட்டுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு லைன் வந்துட்டு லோட் ஸ்டிச் போட்டிருக்கோம். அது padded load. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 4 mm dull gold bead, ஒரு 2 mm bead வச்சு ஒரு ஜிமிக்கி மாடலில் வர அந்த அரும்பு மாதிரி வச்சுருக்கோம். அது பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டோன், அதுக்கப்புறம் 3 mm bead, மறுபடியும் செயின் ஸ்டோன் 3 mm beadன்ட்டு கொஞ்சம் ஒரு 3 inch கிட்ட நம்ம வந்துட்டு இதை பார்டர் பண்ணியிருக்கோம். இங்கே சென்டராக பார்த்திங்கன்னா ஒரு மாங்காய் டிசைன். இது வந்துட்டு சாரியில் பார்டரில் வந்துட்டு மாங்காய் டிசைன் வரும். ஸோ அதனால் இதில் இங்கே ஒரு மாங்காய் டிசைன் வச்சுருக்கோம். அந்த மாங்காய் டிசைனில் இந்த ஸ்டோன் பார்த்திங்கன்னா இது வந்து கிறிஸ்டல் ஸ்டோனு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு மாதிரி க்ரீன்லேருந்து எல்லா கலரும் உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். எப்படி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே எப்படி ஃபஸ்ட்டு நம்ம லோட் போட்டோமோ அதே மாதிரி இங்கே ஒரு பேடட் லோட் போட்டிருக்கோம். இது பக்கத்தில் ஒரு சில்வர் கலரில் இப்போ இந்த கார்னர் பார்த்திங்கன்னா ஒரு லாங் கட்டானா பீடு, அதாவது கட் பீடுன்னு சொல்லுவோம். இது வந்து கிளாஸ் பீடு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும், ஒரு மாதிரி முறுக்கல் மாதிரி இருக்கும், ட்விஸ்டட். இது உங்களுக்கு சரியாக தெரியுதான்னு எனக்கு தெரியல. இது பாருங்கள், முறுக்கல் மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து இது எல்லா பக்கமும் வந்து ஷைனிங் லுக்கு கொடுக்கும். அதனால் இந்த பீடு வந்துட்டு வச்சுருக்கோம். இது ஆக்சுவலாக சாரியோட கலர் சேம் இதே கலர் தான், இந்த கலர் தான் சாரீ. ஆனால் இது ஃபுல்லுமே வந்துட்டு சில்வர் ஜரி தான். சாரீக்குள்ளே வந்துட்டு செக்குடாக சில்வர் ஜரியில் தான் டிசைன் இருக்குது. பட் ஸ்லீவ் போர்ஷனில் மட்டும் கோல்டு ஜரி வச்சுருக்காங்க. கோல்டு ஜரி ஃபுல்லாகவே பெரிய லாங் ஸ்லீவுக்கு வந்துட்டு எல்போ லென்த்துக்கும் கோல்டு ஜரி தான் வச்சுருக்காங்க. அதில் வந்துட்டு நம்ம சில்வர் அண்ட் கோல்டு மிக்ஸ் பண்ணி இந்த ஒரு டிசைனை பண்ணியிருக்கோம். இதில் செல்ஃப் கலர் சாரீ கலரும் நம்ம இது பண்ணியிருக்கோம். இப்போது இதில் வந்துட்டு ட்விஸ்டட் பீடு ஒரு லைன் வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு, இதை லவங்கம் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இது அங்கங்கே நம்ம வந்துட்டு ஒரு ஏற்ற இறக்கமாக போட்டிருக்கோம். இது போடும்போது கொஞ்சம் அழகாக இருந்தது, அதனால நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு குந்தன் ஸ்டோன் வச்சுட்டு அதுக்கப்புறம் திலகம் ஸ்டோன், அதே குந்தன் ஸ்டோனில் எல்லோ கலர் வச்சுட்டு ஒரு லைன் 3 mm பீடு கொடுத்துட்டு அப்புறம் ஒரு 4 mm பீடு வச்சுட்டு ஒரு குட்டி இது சுகர் பீடு, அதுக்கு கீழே வந்து ஒரு சமிக்கி வச்சு நாங்கள் இதை வந்து ரவுண்டாக ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். இது பண்ணிவிட்டு அடுத்து இந்த பக்கம் பார்டர் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம வந்துட்டு ஒரு பார்டர் லைன் கொடுத்துருக்கோம், லோட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே எப்படி இந்த கிறிஸ்டல் ஸ்டோன் வச்சுமோ அதே மாதிரி இங்கே ஒயிட் கலரில் வச்சுருக்கோம். இந்த ஒயிட் கலரில் வச்சுட்டு இது ஃபுல்லுமே இந்த ஸ்டோனை வந்து நல்லா ஸ்பெசிஃபிக் பண்ணி காட்டணுன்றதுக்காக இங்கே வந்துட்டு நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஃபில் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லுமே இந்த ட்ரையாங்கிள் ஃபுல்லுமே ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த செக்குடுக்குள்ளே வந்துட்டு ஒரு செக்குடுக்குள்ளேயும், அதாவது ஒரு விட்டு ஒன்றுன்ற மாதிரி ஒரு செக்குடுக்குள்ளே இப்போ இதில் வந்துட்டு சுற்றி ஸ்டோன் வச்சுருக்கோம். இது வந்துட்டு ஜர்கான் ஸ்டோன் வச்சுருக்கோம், பேஸ் ஒட்டிட்டு அதுக்கு மேலே ஜர்கான் ஸ்டோன் ஒட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பீடு வச்சுருக்கோம், அரும்பு மாதிரி வச்சுருக்கோம். அது அடுத்த கட்டத்தில் பாக்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளிப் ஸ்டோன் வச்சுட்டு அதை சுற்றி பீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஜர்தோசி, அப்புறம் ஒரு 3 mm பீடு, அதுக்கு கீழே வந்துட்டு சமிக்கின்னு சொல்லிட்டு இந்த சமிக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எல்லா கலர்லேயும் கொஞ்சம் ரெட்டு அண்டு எல்லோ அண்ட் க்ரீன், லைட் க்ரீன் மாதிரி கலர் அந்த லைட்டிங்கில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு சமிக்கி வச்சுருக்கோம். இந்த சமிக்கி வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ இது எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி பாக்ஸாக போட்டிருக்கோம். இது 3 mm பீடை வச்சு ஃபுல்லுமே பாக்ஸ் பண்ணிவிட்டு அவுட்டரில் வந்துட்டு நம்ம செல்ஃப் கலரில் த்ரெட் லைன் கொடுத்துருக்கோம், அதாவது செயின் ஸ்டிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கங்கே 4 மூலைக்கும் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துருக்கோம். அது பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது, ஒரு மாதிரி நல்ல ஒரு நீட் ஃபினிஷிங் வந்திருக்கு. இதோட இன்னும் பேக் போர்ஷன் இன்னும் நான் போடல, அது இந்த மாதிரி தான், இந்த தான் பேஸ் பண்ணி தான் ஐடியா பண்ணியிருக்கோம். ஆனால் அது போடும்போது அதுக்கும் மேலே வேறு எதனா ஐடியா வருமானு தெரியல. அது வரும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிவிட்டு அதை நான் வீடியோ போடுறேன். இது வரைக்கும் பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.